ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ஜிபே ஆப், அதாவது கூகுள் பே ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை அதில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட் நாட் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் காமிச்சுன்னா, ஸோ எப்படி வந்து அந்த எரரை சால்வ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்கள் கூகுள் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது, அதை பற்றி இந்த சொல்லி தர போகிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட் நாட் ரெஜிஸ்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிபே ஆப்பில் நான் ஜஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குட் நாட் ரெஜிஸ்டருங்கிற ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ரிகவர்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த எரர் வந்திருக்கு. இதே வேறு ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் நாட் ரெஜிஸ்டர் கீழே வேறு எரர் மெசேஜ் வரும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எரர் மெசேஜ் அதில் வரும். பட் ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே குட் நாட் ரெஜிஸ்டர்னு தான் காமிக்கும். அது கீழே எது சம்மந்தமாக உங்களுக்கு எரர் காமிக்குதோ அதை வந்து அதில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ஹெல்ப் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ப்ரௌஸ் ஆகி வந்துடும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்து குட் நாட் ரெஜிஸ்டர் கீழே வருமோ ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ப்ராப்ளம் வரும். எஸ்எம்எஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதாவது எஸ்எம்எஸ் சென்ட் ஆகாமல், அதாவது இந்த சிம்மில் வந்து ப்ராப்பரான எஸ்எம்எஸ் அந்த பேங்க்கு சென்ட் ஆகாமல் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் வந்து அந்த பேங்க்கு கொண்டு ஆட் ஆகாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட டைமில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ ஃபஸ்ட் டபுள் சிம் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்க மொபைல் ஃபோன் நம்பர் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. அப்போ சிம் 1லேருந்து தான் எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் கூகுள் பே ஆட் பண்ணும்போது மெசேஜ் போகணும். ஸோ அப்படிப்பட்ட டைமில் சிம் 2 செலக்ட் ஆகிருந்தால் ஜஸ்ட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸில் போய் உங்கள் சிம்மோட பேஜுக்குள்ளே போயிட்டு மெசேஜில் வந்து சிம் 1 செட் பண்ணுங்கள். எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் சிம் 1 இருந்துச்சுன்னா அதை செட் பண்ணுங்கள். இல்லை சிம் 2 இருந்துச்சுன்னா அதை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் டேட்டா, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் சிம்மை வந்து செட் பண்ணிக்கோங்க. சிம் 2 இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சிம் தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கலாம். ஏன்னா சிம் 1 தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம் 1 மூலமாக தான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகும், மொபைல் டேட்டா ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் 2 நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இதே சிம் 2வில் இருக்க நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா சிம் 1 வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு மற்றதில் எல்லாமே சிம் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணிக்கோன்னா நீங்கள் வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் உங்களுடைய மொபைல் டேட்டாவில் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பேலன்ஸ் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. மொபைல் சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ராப்பராக ரீசார்ஜ் பண்ணிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா செக் நெட்ஒர்க், அதாவது நல்ல நெட்ஒர்க் ப்ரைஸில் வந்து போய் இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் டவர் பிடிக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எனக்கு இப்போ ஒரு எரர் மெசேஜ் காமிச்சல, இந்த மாதிரிப்பட்ட எரர் மெசேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ ப்ராப்பராக ஒரு 3 டவர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு 3 அளவுக்கு பிக்கப்பான நல்ல டவர் ஏரியா கிடைக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சர்வர் இஷ்யூ உங்களுக்கு வராது, பேங்க் சர்வர் ஃபெயில்னு வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூல் சிம் கார்டு, நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த சிம் ப்ராப்ளம் கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஸோ சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸில் போய் எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கன்னா கிளியர் மெசேஜ் ஆப் கேட்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது. கூகுள் பே உங்களுக்கு ஜிபே ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜிபே ஆப்பை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. மொபைல் ஃபோனில் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை கண்டுபிடிச்சி ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அதில் போய்ட்டு ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மொபைலை பொறுத்தவரை மேலே ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலே அதில் போய்க்கும். இதே சில பேர் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ப்ளேஸில் போய் தான் பார்ப்பாங்க. செட்டிங்ஸ் ப்ளேஸில் தான் ஆப் இன்ஃபர்மேஷனில் போய் தான் இந்த ஜிபே ஆப்பை வந்து செலக்ட் பண்ணுற வேண்டியிருக்கும் சில மொபைல் ஃபோனில். நீங்கள் இதில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு கிளியர் கேட்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வந்து உங்கள் ஆப்பை வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரும். அதில் ப்ராப்பராக உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராப்பராக வந்து சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பெர்மிஷன்ஸை செக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த பெர்மிஷன்ஸை செக் பண்ணிக்கணும். பெர்மிஷனில் போய்ட்டு எஸ்எம்எஸ், ஃபோன் நோட்டிஃபிகேஷன் இந்த 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 3க்கு நீங்கள் அலோ கொடுத்துக்கணும். QR கோடு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த QR கோடை வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துக்கணும். இந்த கேமரா ஆன் ஆகலைன்னா அதுக்கும் வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்து இந்த இவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் பர்மிஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக செட் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஜிபே ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த குட் நாட் ரெஜிஸ்டர் ப்ராப்ளம் வராது. கண்டிப்பாக முக்கியமான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட அட்டாச் ஆகி இருக்கணும். அப்படி எந்த பேங்க் கூட அட்டாச் ஆகலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ப்ராப்ளம் எஸ்எம்எஸ் ப்ராப்ளம், கிளியர் கேட்ச் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ப்ராப்ளம், இதெல்லாமே ஒன்றுக்கு 2 வாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிபே ஆப்பை வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணி சொல்லிட்டு இந்த டே கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.